பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் தூத்துக்குடி அரசு திருமண்டலம் குருவானவர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் கடந்த நாட்களிலே எங்களுடைய தூத்துக்குடி அரசு திருமணத்தில் நடைபெற்ற காரியத்தை குறித்து அநேக ஊடகங்களிலும் அநேக பத்திரிகைகளிலும் தகவல்கள் ஒளிபரப்பப்பட்டது. அதை குறித்த ஒரு விளக்கத்தை உங்கள் மத்தியில் சொல்ல இப்பொழுது கடந்த காலத்திலே இடைக்கால பொருளாதார செயல்பட்டுக் கொண்டிருக்கிற டேவிட் ராஜா நானும் போல்பட்டை சேகர தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிற அருமையான லிவிங்ஸ்டன் ஐயாவும் அதுபோல போல்புரம் சேகர தலைவராக செயல்பட்டு அருமையான ஹாரிஸ் ஐயா அவர்களும் அதுபோல மில்லபுரம் சேகரத்திலே குருவானவராக பணியாற்றுகிற ராபின்சன் ஐயா அவர்களும் தூத்துக்குடி திருமணத்திலே தூவிபுரம் சேகர தலைவராக செயல்பட்டு அருமையான எமில் சிங் ஐயாவும் எங்களோடு கூட இருக்கிறார்கள். கடந்த 8/5/2025 அன்று மாலை பொழுதிலே எங்களுக்கு நிர்வாகியாக இருக்கிற மதிப்புக்குரிய ஆசிரியர் சந்துரு அவர் பேட்டரி இணை பேராளர் சந்துரு சார் அவர்கள் சிதம்பரம் நகர் சேகரத்தை சேர்ந்த முன்னாள் டிசி மெம்பர் அருமையான ரவிராஜன் அவர்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார்கள். அந்த பேட்டியிலே நாங்கள் எல்லாம் ஏதோ தவறு செய்து விட்டது போலவும், குறிப்பாக மதிப்புக்குரிய நாங்கள் எல்லாரும் மதிக்கிற எங்களுடைய நிர்வாகியாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அருமையான நீதிபதி ஐயா ஜோதிமணி ஐயாவை நாங்கள் வழிமுறைத்து அவர்கள் கார் வரும்போது வழிமுறைத்து நாங்கள் தாக்க வேண்டியதாகவும், குறிப்பாக சொல்ல போனால் நாங்கள் தாக்கியதாகவும் அவர் பத்திரிகையிலே மீடியாவிலும் தவறான ஒரு ஒளிப்பதிவை அவர்கள் பரப்பினார்கள். அந்த தகவல் வலைதளத்தில் வந்திருக்கும். நீங்க அந்த படங்களை பார்த்திருப்பீங்க, வீடியோவை. செய்யல டிஎஸ்எஃப் துரைராஜன் இருக்கும்போது அவங்கதான் பிஎட் காலேஜ் கொண்டு வந்தாங்க. அவங்கதான் நிறைய கல்லூரிகள் கட்டினாங்க. எடுத்துக்காட்டுக்கு பிஎட் கல்லூரி, சாத்தாங்குளம் பிஎட் கல்லூரி, இதெல்லாம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் திருமண்டல அலுவலகம் அவருடைய மகன் திரு கிருஷ்ணன் அவர் லேசட்டியா இருக்கும்போது நாங்கள் கிட்டியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக திருமண்டல எந்தவித கட்டுமான பணிகள் செய்யல. அது மாத்திரமல்ல, இப்போ நிறைய பள்ளிக்கூடங்களை புதுப்பிச்சிருக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக விஜிஎஸ் பள்ளிக்கூடம், அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா சாரிபுரம் சென்ட் மேரிஸ் பள்ளிக்கூடம், இதெல்லாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதை போய் ஜட்ஜையா பார்த்துட்டு வந்து இவ்வளவு அழகா இவ்வளவு நேர்த்தி அந்த பள்ளிக்கூடம் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 85% ஒர்க்கு வந்து நாங்களுடைய பில்டிங்ல முடிஞ்சிருக்குது. அது 11 கோடி சில்லற, 11 கோடியே 70 லட்சம் ரூபாய் அதனுடைய இது. ஆனா கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட 80% தான் வேலை முடிஞ்சிருக்கு. முடிக்கப்பட்ட 80%க்கும் இல்ல 85% அதனுடைய அமௌண்ட் கொடுத்துருக்குறோம். எல்லாமே செக்கு தான். அது பத்திரிகையில முறைப்படி விளம்பரம் கொடுத்து பெரிய பெரிய நிறுவனங்கள் பங்கு பெற்று யார் அதுல லோயர் கொட்டேஷன் கொடுத்தாங்களோ அவங்க இதுக்கு முன்பு செய்த கட்டிட பணிகளை கணக்கில் எடுத்து பேராயர் அவர்களுக்கு முன்னணியில அந்த ஒப்பந்தப்படி உடைச்சுதான் அவங்களுக்கு தான் டெண்டர் முறைப்படி கொடுத்தவங்க தான் கொடுத்துருக்க யாரு எந்த விதமான. ஆனா இவங்க சொல்றாங்க அந்த கட்டிடத்தை இவங்க காசு அடிச்சுட்டாங்க. எந்த ஆதாரம் நிரூபிக்கப்பட்டா நாங்க குற்றம் சாட்டினா அதுக்கு விளக்க சொல்ல ரெடியா இருக்கும். எந்த ஆதாரம் கொண்டு வரட்டும் சொல்லட்டும், நாங்க ஒத்துக்கிறோம், அதுக்கு நாங்க நினைச்சிருவோம். நிரூபிக்கப்பட்ட நான் சொல்றோம். நிரூபிக்கப்படாம அநியாயமாக எங்கள் பெயர்ல களங்க சுமத்தும்படியா செய்யறாங்க. இது அவங்களுக்கு தெரியும். சும்மாநாத்துக்கும் இத்தனை கோடின்னு போய் சொல்றாங்க. அதனுடைய மதிப்பு வந்து 11 கோடியே 70 லட்சத்துக்குள்ளதான்.
அதோட வேலைகள் கிட்டத்தட்ட 80% முடிஞ்சுட்டு அது கொடுத்துட்டோம். கடைசியா நாங்க வெளியே வரதுக்கு முன்னாடி இங்க கோர்ட்ல இருந்து வேற நிர்வாகம் வந்ததுனால அது கொடுக்க முடியல, அவ்வளவுதான். இருந்தா நாங்க ஃபுல்லா முடிச்சு உள்ள குடியேறியிருப்போம், சாரி உள்ள நாங்க அலுவலகத்தை கொண்டு போயிருப்போம். இன்னைக்கு மக்கள் மத்தியில பெரிய ரீச் ஆயிருக்கும். ஆண்டவர் மீண்டும் ஒரு வாய்ப்பு தருவார், நாங்க நம்புகிறோம். அப்பொழுது அந்த அலுவலக பணிகளை பத்திரிகை நண்பர்கள், வீடியோ நண்பர்கள், தொலைக்காட்சியில் வந்து பாருங்க. அது எவ்வளவு பிரம்மாண்டமான கட்டிடம், எத்தனை கோடிக்கு அதை கட்டியிருக்காங்கன்னு உங்களுக்கு நிச்சயம் தெரியும். இந்த உலகம் அதை அறியும். யாரையும் ஏமாற்ற முடியாது, மறைக்க முடியாது. வெளிப்படையான கட்டிடம் தான், அதை ஏமாற்றி யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அத்தனை பள்ளிக்கூடங்களும் சிறப்பானதா இருக்கு. இன்னைக்கு விஜிஎஸ் பள்ளிக்கூடம் போய் பாருங்க, கட்டுமான அமைப்புகளை பாருங்க. கோல்பேட்டை திருச்சபையில ஆடிட் ரிப்போர்ட் அங்க டயசிஸ்ல இருந்தே கொடுத்துருக்காங்க. நாங்க கேட்கல, அவங்க டயசிஸ்ல இருந்தே ஆடிட் பண்ணி கொடுத்ததுல கிட்டத்தட்ட கோடி கணக்குல அங்க வந்து தவறு நடந்திருக்குங்கிறது டயசிஸ்ல இருந்து கொடுத்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் படி 24/4/2025 அந்த தேதிக்குள்ள எனக்கு கேட்டு பதில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பதில் சொல்றதுக்காக தான் நான் வந்து திருமண்டல அலுவலகத்துக்கு ஐயா இது வரைக்கும் அவங்க எந்த இவ்வளவு பணம் கட்டணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் போய் கேட்ட பொழுதுதான் அவங்க வந்து அந்த விளக்கத்தை கேட்க தான் போயிருந்தோம். விளக்கத்தை கேட்க போன இடத்துல உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர்னு சொன்னதுனால அப்ப இந்த விளக்கத்துக்கே பதில் சொல்லல, அதுக்குள்ள எப்படி டிரான்ஸ்பர் அப்படின்னு நாங்க கேட்கும் பொழுதுதான் அந்த தம்பி மறுபடியும் அந்த ஆர்டரை கொண்டுட்டு உள்ள ஓடிட்டான். அதுக்கு பிறகு அந்த சாதாரண கேள்வி இந்த விளக்கத்தை தொடர்ந்து அங்க நான் போய் மறுபடியும் ஜோன் நடத்த போது எனக்கு எந்த ஆர்டர் இல்லை. நான் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறதுனால நான் வந்து எனக்கு ஆர்டர் வந்தா நான் தாராளமா வெளியே போயிடுறேன். எனக்கு இண்டிவிஜுவல் ஆர்டர் வரும், 4 பேருக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நாங்க போயிடுவோம்னு சொல்லிதான் நாங்க காலையில போய்